தமிழகத்தில் மீண்டும் அமலாக்கத்துறை ரெய்டு. அடப்போங்க சார், இப்படி தான் அமலாக்கத்துறை ரெய்டு, வருமான வரித்துறை ரெய்டு, சிபிஐ ரெய்டுன்னு ஏதாவது ஒன்று வராங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது. நேற்று நடந்த அந்த அமலாக்கத்துறை ரெய்டு ரொம்பவே முக்கியமானது. கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெய்டு இந்த டாஸ்மாகோடைய ஊழலை பற்றி மையமாக வச்சு தான் இந்த ரெய்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு மேலோட்டமாக தெரியுது. ஏன்னா டாஸ்மாகுடைய எம்டி இந்த விசாகன் அப்படிங்கிறவரை தான் தொடர்ச்சியாக அவருடைய வீட்டில் சோதனை பண்ணியிருக்காங்க. இன்றையும் அவரோட வீட்டில் சோதனை தொடருது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக நிறைய இந்த தொழிலதிபர்கள் வீட்டிலெல்லாம் ரெய்டு அப்படின்னு தகவல் வந்தது. அதே போல் ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் ஒரு ரெய்டு அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சினிமா தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமலாக்கத்துறை ரெய்டு, டாஸ்மாக்கு, இந்த சினிமா தயாரிப்பாளர், இவங்கெல்லாம் என்ன இந்த டாஸ்மாக்கு, இந்த சினிமா தயாரிப்பாளர், திமுகவுடைய முதல் குடும்பம், இந்த கனெக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த அமலாக்கத்துறை ரெய்டு போன அந்த திரைப்பட தயாரிப்பாளர் யார் அப்படின்னா அவர் பேர் ஆகாஷ் பாஸ்கரன். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் பிஆர்ஆர் ஸ்வர்ண மாளிகைன்னு சொல்லி ஒரு நகைக்கடை இருக்குது. அந்த நகைக்கடை உரிமையாளருடைய மகன் தான் திரு ஆகாஷ் பாஸ்கரன். ஓகே, நகைக்கடை உரிமையாளர் பையன் எப்படி திரைப்பட தயாரிப்பாளர் ஆனார் அப்படிங்கிற கேள்வி வரும். அதற்கு ஒரு ரூட் இருக்குது. அந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு திருமணம் ஆகுது. அவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய குடும்பம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெவின் கேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கெவின் கேர் CK ரங்கநாதன் அவர்களுடைய மகளைத்தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காரு. இந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்ததே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் தான். எதுக்குங்க இவர் கல்யாணத்தை இவங்க நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அங்கே தான் இன்னொரு மேட்டர் இருக்குது. இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, CK ரங்கநாதன், கெவின் கேருடைய முதலாளி, அவருடைய மனைவி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் அவர்களுடைய முதல் பையன் முகா முத்து அவர்களுடைய மகள் தான் இவங்களுடைய மனைவி. ஸோ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் கலைஞர் குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எது பெரிய இடமோ அங்கே தானே நம்ம போவோம். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் கலைஞர் குடும்பத்துடைய மருமகனாக இன்றைக்கு இருக்கிறார். ஸோ இவருடைய திருமணத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்கள் அத்தனை பேருமே இவருடைய திருமணத்தில் ஆஜரானாங்க. சரி, ஓகே, திருமணம்லாம் நடந்து முடிஞ்சது, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருந்தது. திடீர்னு டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி திரை உலகத்தில் உதயமாகுது. டான் அப்படின்னா DON இல்லை, DAWN, டான். டான் பிக்சர்ஸ். டான்னா என்ன? டான்னா விடியல் அப்படின்னு அர்த்தம். முதல் வெளிச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விடியல், முதல் வெளிச்சம், இதெல்லாம் எதோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டான் பிக்சர்ஸ் திரைப்பட தயாரிப்பில் இறங்குறாங்க. ஸோ இந்த டான் பிக்சர்ஸ் உரிமையாளர் யார்? ஆகாஷ் பாஸ்கரன். ஸோ முதல்ல அவரே கலைஞர் குடும்பத்தில் வாக்கப்பட்டு போகிறாரு. அதற்கு பிறகு ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. அதில் முதல் படமாக தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை படம். அது ஆக்சுவலாக வேறொரு தயாரிப்பாளர் ஆரம்பித்தது. நிதி நெருக்கடியினால் நின்று போனதுனால அந்த படத்தை இவர் டேக் ஓவர் பண்ணதாக செய்தி. என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதுதான் செய்தி. இட்லி கடை படம் முதல் படமாக டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் முதல் படமாக அறிவிக்கப்படுகிறது. சரி, கலைஞர் குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், அவரும் சொந்தக்காரராக போயிட்டார், ஆளுங்கட்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது ஒரு திரைப்படம் தயாரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கரெக்டு தான், அதுவும் நியாயமான விஷயம்தான். இன்றைக்கி சாதாரணமாக வட்டச் செயலாளரை தெரிஞ்சாலே நீங்கள் எவ்வளவோ சாதிக்கலாம். அப்படிங்கிற போது முதல் குடும்பத்தில் வாக்கப்பட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் இது கூட செய்யலைன்னா என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியாயமான விஷயம்தான். ஆனால் டான் பிக்சர்ஸ் ஒரு படத்தோடு நிறுத்தலை. அங்கே தான் மேட்டர் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு படம் அறிவிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி இணைந்து நடிக்கும் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம். நீங்கள் அதோட விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் விஜய் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு தான் வருது. அந்த படத்தோட இந்த படத்தையும் இறக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க.
ஸோ இரண்டாவது படமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம், 2 கதாநாயகர்கள், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் கேஸ்ட்டு, ஒரு நல்ல டைரக்டர், இந்த டீமோடு வந்து அந்த படத்தை எடுக்க போகிறாங்க. அதுவும் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகபட்ச பொருட்செலவில் எடுக்கக்கூடிய ஒரு படமாக பராசக்தி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரி டாக். ஸோ அப்போது ரெண்டாவது படமே வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம். சரி, இதுதான் சரி, ஓகே, ஒரே நேரத்தில் 2 படம் தயாரிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற போது தான் மூன்றாவதாக ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார். அது என்ன படம் அப்படின்னா இதயம் முரளி. அதாவது முரளி அவர்களுடைய மகன் அதர்வா முரளி அவர் நடிக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து இதே டான் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. அதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து இயக்கிறதே யார் அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன். எப்படியா வந்து ஒரு நகைக்கடைக்கார பையன் வந்து திடீர்னு பார்த்த அப்படின்னா தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்தார், அதற்கு பிறகு பார்த்த அப்படின்னா இயக்குனர் அவதாரமும் எடுக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கும் வந்து சந்தேகமாக தான் இருந்தது. சரி, ஓகே, காசு இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். ஸோ ஒருவேளை வெளிநாடெல்லாம் போயிருக்காரு, அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் பார்த்தா நம்மளுக்கு தெரியுது, அங்கே போய் ஏதோ சினிமா சம்மந்தமாக ஏதாவது படிச்சுட்டு வந்திருப்பாரா இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஸோ 3 படமாச்சா, அதோடு நிறுத்தாமல் 4வதாக இன்னொரு படத்தையும் அறிவிக்கிறாங்க. அது என்ன படம் அப்படின்னா சிம்புவுடைய 49வது படம், பெயர் வைக்கப்படாத அந்த படத்தையும் டான் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. அப்போது ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்களை இந்த டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. 4மே வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் இந்த கம்பெனிக்காக வந்து படம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் பழம் தின்னு கொட்டை போட்ட நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் இன்றைக்கி பட தயாரிப்பை நிறுத்திட்டாங்க. எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் வந்து முதலாளி அப்படின்னு கூப்பிட்ட ஏவிஎம் நிறுவனம் இன்றைக்கி படம் பண்ணுறதில்ல. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி 100வது படம் எடுக்க போகிறாரு. அவர் தயாரித்த பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்கள். அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி இன்னைக்கு படம் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருந்த ஏகப்பட்ட வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்கள் யாருமே இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கே தயாராக இல்லை. அவங்க வந்து பணம் போட்டாலுமே நடிகர்கள் கால் ஷீட் கிடைக்கிறது இல்லை, நடிகர்கள் கால் ஷீட் கொடுத்தாலுமே படம் சீக்கிரமாக முடியறது இல்லை. படம் ரிலீஸில் பிரச்சனை, விநியோகம் பண்ணுறதுல பிரச்சனை, ஓடிடியில் விற்கிறதுல பிரச்சனை, சேட்டலைட் விற்கிறதுல பிரச்சனைன்னு தமிழ் சினிமா வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட வந்து தமிழ் சினிமாவுடைய விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். டூரிங் டாக்கிஸ் சேனலில் இருக்குது. திரு சித்ரா லட்சுமணன் தான் வந்து அந்த பேட்டி எடுத்திருந்தார். முடிஞ்சால் அந்த பேட்டியை பாருங்கள், உங்களுக்கு அதில் வந்து தமிழ் சினிமா இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் ஒரே நேரத்தில் 4 படம், அதுவும் வந்து தமிழ் சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாரும் நடிக்கக்கூடிய 4 படத்தை ஒரு 30-32 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து தயாரிக்க வராரு அப்படின்னா, அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கனெக்ஷன்களை நீங்கள் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இந்த பணம் எங்கிருந்து வந்தது? இன்றைக்கி சாதாரணமாக ஒரு படம் அப்படின்னாலே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 கோடி இல்லாமல் படம் எடுக்க முடியாது. ஒரு உச்ச நட்சத்திரம், நான் வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய் அந்த ரேஞ்சுக்கு கூட போக வேண்டாம். நீங்கள் அதற்கு அடுத்த கட்ட இருக்கக்கூடிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கணும்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 50-100 கோடி வேணும். அதுவே ஒரு 4 படம் அப்படின்னா என்ன கணக்காச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த பராசக்தி படம்லாம் கண்டிப்பாக வந்து 200 கோடி பட்ஜெட்டாக இருக்கும் தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ இத்தனை கோடி படம் போட்டு ஒருத்தரால் எப்படி வந்து படம் எடுக்க முடியும்? அதுவும் திடீர்னு வந்து சரி, என்னதான் வந்து அவர்கிட்ட பணம் இருந்தாலும் பணம் இருக்கிறவங்க எல்லாராலையும் படம் எடுத்துட முடியுமா? இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்கள் நம்ம எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்கள் கால் ஷீட் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இல்லை, யார் நீ திடீர்னு வந்து கால் ஷீட் கேட்குற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அங்கேயும் வந்து இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயன்பட்டுருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞருடைய குடும்பம், ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின், டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன், இந்த ஆகாஷ் பாஸ்கரன் தான் அன்பில் மகேஷ் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் டாஸ்மாக்குள்ள ஊழல் செய்த பணம். ஸோ இப்போ அமலாக்கத்துறை எங்கே கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரெட் ஜெயின் மூவிஸ் நம்மளுக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலினுடைய கம்பெனி. இன்றைக்கி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க தமிழ் சினிமா ரெட் ஜெயின் மூவிஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களுடைய அனுமதி இல்லாமல், அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க.
சின்ன படங்களுக்கு இல்லைனாலும் பெரிய படங்களை பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயின் மூவிஸுடைய கண்ணசைவு இல்லாமல் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஏற்கனவே வந்து ஒரே ஒரு நிறுவனத்துக்கு பிடியில் வந்து தமிழ் சினிமா சிக்கி இருக்கிற போது அதே அவங்க குடும்பத்துடைய இன்னொரு நிறுவனம் ஒரே நேரத்தில் 4 படங்கள், அதுவும் ஒரே நேரத்தில் 4 உச்ச நட்சத்திரங்களுடைய படங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அப்போ தமிழ் சினிமாவில் வேறு யார் தான் வந்து வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. ஒரு குடும்பம் மட்டுமே மொத்தமாக வந்து தமிழ் சினிமாவை அப்படியே கைப்பற்றி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவிலிருந்து திமுக ஆதரவு குரல் மட்டும்தான் கேட்கும், திமுக எதிர்ப்பு குரல் கேட்காது. அதே சமயம் பாஜக எதிர்ப்பு குரல் கேட்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏன் இருக்குது அப்படின்னா, இப்போ மொத்த தமிழ் சினிமாவும் இந்த ஒற்றை குடும்பத்து கையில் இருக்குது. உங்களுக்கு வந்து வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? திமுகவை ஆதரிக்கணும், திமுகவுடைய கொள்கைகளை வந்து உங்கள் சினிமாவில் பேசணும், பாஜகவை திட்டணும், இந்து மதத்தை திட்டணும், இந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து நீங்கள் சினிமாவில் முன்னெடுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதாது இல்லையா, படம் ரிலீஸ் ஆகணும் இல்லை. திராவிடத்துக்கு எதிராகவோ பாஜகவுக்கு ஆதரவாகவோ கருத்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனால் வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைத்த வாய்ப்பையும் நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி வந்து மீடியாவாகட்டும் சினிமாவாகட்டும் ஒட்டுமொத்தமாக இப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மீடியாவில் நீங்கள் வந்து இடதுசாரியாக திமுக ஆதரவாளராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். மீடியான்னு நான் சொல்கிறது செய்தி நிறுவனம் மட்டும் கிடையாது. பொழுதுபோக்காகட்டும் அல்லது வந்து பத்திரிகைகள், தினசரி வார மாத இதழ்களாகட்டும், ப்ளஸ் சினிமா இணையதளங்கள் இல்லை சினிமா சேனல்கள், யூடியூப் சேனல்கள், இது எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே எல்லாமே வந்து இந்த இடதுசாரிகள் இந்த திமுகவினரை தான் சுற்றி வளைச்சிருக்காங்க. தங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களால் ஒட்டுமொத்தமாக வந்து மீடியா சினிமாவை வந்து வளைச்சி பிடிச்சு வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது. அப்போ இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த டாஸ்மாக் வழக்கில் வந்து இடிக்கு ஆதரவாக, அமலாக்கத்துறைக்கு ஆதரவாகத்தான் வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இவங்க எல்லாரையும் சுற்றி வளைப்பாங்களா, திமுகவுடைய முதல் குடும்பம் வந்து டார்கெட் செய்யப்படுமா, உதயநிதி டார்கெட் செய்யப்படுவாரா, அல்லது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அக்யூஸ் நம்பர் 1 வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னார். பெரும்பாலும் அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே பழிச்சிட்டு தான் வருது. அவர் சொன்னது தான் நடந்துக்கிட்டே இருக்குது. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போவாருன்னாரு, கண்டிப்பாக போனாங்க. பொன்முடியுடைய பதவி காலியாகும்னு சொன்னார், கண்டிப்பாக அது நடந்தது. அதற்கு பிறகு திமுகவுடைய இன்றைய அமைச்சர்கள் மேலே அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வரும்னு சொன்னார். அது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் டாஸ்மாக் ஊழலில் A1 குற்றவாளி, A1 அக்யூஸ்டு வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது அதே மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த பதிவு முக்கியமாக எதுக்காக அப்படின்னா இவங்களுடைய இந்த நெக்ஸஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த நெக்ஸஸை வந்து நம்ம தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணும். யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன், ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி வந்து இவன் ஒரே நேரத்தில் 4 படத்தை தயாரிக்க ஆரம்பித்தான், எங்கிருந்து பணம் வந்தது? முதல்வர் குடும்பம் அப்படின்னா உடனே பணம் வந்து மரத்தில் காய்க்குமா? அவங்களுக்கு மட்டும் பணம் காய்ச்சி மரம் இருக்கா? அப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொண்டு போய் காமிச்சோம். அப்போ இது எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் காமிச்சாதான் அவங்களுக்கும் புரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்க. நன்றி.